ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆம், உண்மையாகவே இந்த நாளை ஆண்டவர் நமக்கென்று நியமித்து தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு நாம் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் இவ்வளவு அழகான ஒரு சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை. இப்படி நாம் இன்டர்நெட் மூலமாக இணைந்து ஆண்டவரை துதிக்கிறோம், அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் பெரியவர். இந்த நாளிலும் அவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நன்றியுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளையும் தூங்கி எந்திரிக்கும் போது, கண்ணை திறக்கும் போது, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு உயிரோடு எழும்புறதற்கு என்னைய நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்கப்பா, எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போதே நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்புனால, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மையினால நன்றியோடு துதித்து பொங்கி எழும்புகிற இருதயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பது ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ இன்னும் அநேக காரியங்களை நம்ம செய்வோம் நினைச்சு அவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒரு வகையில ஏதோ அவருடைய கட்டுமான பணியில ஒரு செங்கலா நம்ம இருப்போம் என்பதை நினைத்து ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் மரித்தவர்களைப் போல அவர்களை விட நம்ம நல்லவர்கள் என்பதனால அல்ல, அவர் நம்ம மேல வச்ச கிருபை. கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை. எந்த தகுதியுமே இல்லாத நமக்கு ஆண்டவர் கிருபையின் மேல கிருபையை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. அவர் நம்ம வைத்திருக்கிற இரக்கம், ஈவு எல்லாமே அளவிடப்பட முடியாத இறைவன். அந்த தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட ஆண்டவர் இந்த நாளை தந்திருக்கிறதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கும் உலக திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு சொன்னா குட் ஃப்ரைடே. ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்த அந்த நாளை நினைவு கூறுகிறது எல்லா திருச்சபைகளும் சபைகளும். இந்த நாள்ல கூட சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம். சிலுவை என்பது தோல்வி எல்லாவற்றையும் நிராகரித்து சாத்தானின் தந்திரங்கள், சாத்தானுடைய சதிகள் எல்லாவற்றையும் காலின் கீழ் நசுக்கி ஒரு வெற்றியடைய செய்த ஒரு வெற்றியின் சின்னம் தான் சிலுவை. நாம் சிலுவையில நம்ம என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, பாவத்தோடு இருக்கிற வாழ்க்கை, சாபத்தோடு இருக்கிற வாழ்க்கை, வியாதியோடு இருக்கிற வாழ்க்கை, வேதனையோடு இருக்கிற வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, மரண பயத்தோடு இருக்கிற வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம சிலுவையை நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து நித்திய ஜீவனை கொடுக்கிற வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, வியாதியோடு இருக்கிற நேரத்துல நம்மை சுகப்படுத்துகிற ஒரு ஹீலிங், எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சிலுவையில நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சிலுவையை பார்க்கும் போது அந்த சிலுவையின் சின்னம், அந்த ஒரு சிலுவை, அதுல ஆண்டவர் நமக்காக கொடுத்த விலைக்கிறையும், அவர் பேசின அந்த வார்த்தைகள் போதும் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதிலும் நாம் கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு அது நிச்சயமான போதுமான வார்த்தைகளா இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது. பெரிய வல்லரசு நாடுகள் கூட என்ன செய்வோம் என்று திகைத்து கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறத போல உணர்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், ஒரு அந்தகாரம், ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறத போல ஒரு நாட்கள். மனிதர்களுடைய, உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு திடீரென்று நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்முடைய அடுத்து இந்த ஊரடங்கு காரியங்கள் எல்லாம் சரியான பிறகு நம்ம எப்படி நம்ம இருக்கிற வாடகைகளை கட்டுவோம், இருக்கிற எல்லா காரியத்தின் பண தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், நம்முடைய எதிர்காலம், வேலை என்னாகும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது. ஆனால் சிலுவையிலிருந்து அதற்கு ஒரு பதில் உண்டு. என்ன பதில் என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்த சூழ்நிலையின் வழியாக ஆண்டவர் சிலுவையில கடந்து சென்றிருக்கிறார். ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை, அல்லது மனிதர்களினால சுற்றியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் விட்டு சென்றது போல ஒரு சூழ்நிலை, எல்லா சீஷர்களும் தன்னை விட்டு சென்ற சூழ்நிலை. அன்பின் சீஷனாகிய யோவான் தன்னுடைய தாயாரை தவிர மற்ற எல்லார்களும் பிரிந்து சென்ற ஒரு சூழ்நிலை, ஒரு இருள் சுற்றிலும் பிதாவினுடைய முகத்தை மறைத்து கொண்டு ஒரு இருள் மறைத்து கொண்டது போன்ற ஒரு இருளான சூழ்நிலை வழியாக கடந்து சென்றதுனால இப்பொழுது இருக்கிற நம்முடைய சூழ்நிலையை அவர் புரிந்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும்.
நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். நம்முடைய எதிர்காலத்தை குறிச்ச பயம் அவருக்கு தெரியும். நம்முடைய தனிமையான சூழ்நிலை அவருக்கு தெரியும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் உதட்டை பிதுக்கி அவர்கள் தலைகளை துலுக்கி அவன் இவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தேன்னு சொன்னாங்களே, இவங்களையே நட்சிக்க கூட முடியவில்லையே, இவர்களுடைய வேலையை இவர்களுடைய காரியத்தையே இவர்களால பார்க்க முடியவில்லையே, இவர்கள் நிமித்தம் நமக்கு என்ன நன்மை வரப்போகிறது என்று மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார் 22ஆம் அதிகாரம் சங்கீதத்திலே தாவீது தீர்க்க தரிசனமாக அந்த அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் போது அதுல ஒரு 24ஆம் வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசனத்தை பார்க்க முடியும். என்ன வசனம் என்றால், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பாரத்தை, நம்முடைய பயத்தை, என்னவாகுமோ, பொருளாதார நெருக்கடி என்னவாகுமோ, என் தனிப்பட்ட குடும்பத்தின் வாழ்க்கையில நான் இதை இனிமே எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடும்ப தலைவர்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். அதை நம்ம சொன்னோம்னா பக்கத்துல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னவாகுமோன்னு பயமா இருக்கு, இதுக்கு போய் பயப்படுறான் பார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம இதை அற்பமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதை கரிசனையோடு கேட்கிற ஆண்டவர் சொல்வார், எப்பா உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல நீ இருக்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை இருண்ட சூழ்நிலையை போல நீ இருக்கிறாயோ, எல்லாமே உன்னை சுற்றிலும் எல்லாம் அந்தகாரப்பட்டதை போல ஒரு சூழ்நிலையில இருக்கிறாயோ, அந்த சூழ்நிலையும் எனக்கு தெரியும். ஆனாலும் அந்தகாரத்திலிருந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உன்னை வரவழைத்தவர் நான் இருக்கிறேன். நான் உன் சகல காரியங்களையும் பொறுப்படுத்த வழிநடத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சிலுவை மரணம் அது ஆண்டவருடைய சரீரம் புதைக்கப்பட்டாலும் 3ஆம் நாளில் மிகுந்த வல்லமையோடு மிகுந்த ஆரவாரத்தோடு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இருந்தது. அதே போல இன்றைக்கும் துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் தோன்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மரித்தது என்று சொல்லி ஒண்ணுமில்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, 3 நாட்கள் ஆகிவிட்டது, இனிமே அதுல எழும்புவதற்கு எந்த காரியமும் இல்ல, எல்லாமே முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைத்தார்கள் எருசலேம் ஜனத்தார். அங்க சுற்றி இருந்த ஜனங்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். கல்லறையின் வாசலிலே நின்ற போர்ச்சேவர்கள் அப்படித்தான் எண்ணி இருப்பார்கள். ஆனால் முடிந்தது என்று சொல்லப்பட்ட வாழ்க்கையின் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு விழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய மரித்த காரியங்கள், இனி அவ்வளவுதான் என்று முற்றுப்புள்ளி வைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் புதுப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முன்பு இருந்ததை காட்டிலும் அவர் பல மடங்கு ஆசீர்வாதத்தோடு பிறருக்கு ஆசீர்வாதமாய் நம்மளை மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. சுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையோடு தைரியமாய் இருப்போம். நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், நம்முடைய பாரங்கள் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் சிலுவையில எல்லாவற்றையும் அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகவே தான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், சொல்லும் போது சொல்லுவார், உங்களுக்காக பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியன் இல்லை, நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டு சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு வந்த பிரச்சனைகளை தெரியாதவர் அல்ல, நாம் நடக்கிற அந்த வழியின் வழியாய் அவர் நடந்து முன்னாடி சென்றிருக்கிற ஆண்டவர். ஆகவே அவருடைய அடிச்சுவடுகள் என்ன என்பது ஒரு உண்மையான சீஷனுக்கு தெரியும். அவரை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியை தொடருகிற ஒரு சீஷனுக்கு அவருடைய பாதப்படியின் அடிச்சுவடுகள் தெரியும். ஆகவே இந்த வழியாய் கடந்து சென்றிருக்கிற ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை கண்டு அதிலேயே நம்முடைய பாதத்தை வைத்து நாம் பின்தொடர்ந்து செல்லுவோம். நிச்சயமாக வெற்றிக்குரிய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லும் முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், தாகத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே
கர்த்தர் எங்களோடு பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று வேதம் சொல்லிருக்கிறே. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க ஆளுகை, உங்க பிரசன்னம் இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. அமேன், அமேன். ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து ஒரு பெரிய விமானம் நிறைய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பயணிகளை ஏற்றி கொண்டு கிளம்ப ஆயத்தமாயிருந்தது. அது வானத்துல பறந்து அந்த தூர தேசத்தை நோக்கிய திசை நோக்கி அது சென்று கொண்டிருந்தது. திடீரென்று கால சூழ்நிலையில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான மாற்றத்தின் நிமித்தமாக கட்டாயமாக அது அருகில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல அது தரையிறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது பக்கத்து நாட்டுல, ஒரு அண்டை நாட்டுல கிட்ட தரையிறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த பெரிய விமானத்தை அந்த விமானி மிகவும் நேர்த்தியாக, மிகவும் அழகாக அது தரையிறக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணாங்க. அடுத்து எப்போ நம்ம போக வேண்டிய இடத்திற்கு போக, மிகவும் அவசரமான வேலையோடு வந்தோமே, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏர்போர்ட்ல அந்த விமானத்திலிருந்து வந்தவர்கள் பலவிதமான கேள்விகளோடு, ஒரு டென்ஷனோடு எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணிக்கணக்காகிறது. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு மைக் மூலமாக ஒரு செய்தி வருகிறது. நீங்க போகக்கூடிய அந்த நாட்டிற்கு போவதற்கு ஒரு போக வேண்டிய ஒரு விமானம் இருக்கிறது. அதுல ஒரு 30 சீட் மாத்திரம் இருக்குது. நீங்க இதுல இருக்கிற நாங்க பெயர் வாசிக்கிறவர்கள் நீங்க அதுல ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெயர் வாசித்தாங்க. ஒரு ரிசப்ஷனிஸ்ட் போல ஒரு அக்கா வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருந்தது, நேம் லிஸ்ட் இருந்தது. அப்போ அவங்க பெயர் வாசிக்கிறத அந்த இறங்கின பிளைட்ல இருந்து வந்து யாராலையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் வேகமாக அந்த டேபிளுக்கு முன்னாடி ஓடி வந்தாங்க. முன்னாடி வேகமா வந்து, நான் தான், எனக்கும் சீட் கொடுங்க, நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், நான் இவ்வளவு அவசரமாக போக வேண்டும், நான் இவ்வளவு மருத்துவ ஒருத்தரை நான் பார்க்க வேண்டும் சொல்லி ஆளாளுக்கு எல்லாரும் அவர்களுடைய தேவைகளை சொல்லி அந்த முந்திய அடித்து கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த நாட்டிலிருந்து போன ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பிரமுகர், அந்த நாட்டினுடைய சொன்ன உடனே அந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பிரமுகர், தொழில் அதிபர், அவர் வந்து அந்த டேபிள பயங்கரமா தட்டி சொன்னாரு, எனக்கு நீங்க இந்த பிளைட்ல இடம் கொடுக்கணும். நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, ஹூ ஆமை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க, பொறுமையா சொன்னாங்க, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, கட்டாயம் உங்களை கரெக்டான நேரத்துல கூட்டு போயிருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி பொறுமையோட பல முறை சொன்னாங்க. அவர் அந்த விடவே இல்லை, டேபிள பயங்கரமா தட்டி, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த லேடி பக்கத்துல இருக்கிற போன்ல இருக்கிற ரிசீவர் எடுத்தாங்க, போனை காதுல வச்சாங்க. அங்க சொன்னாங்க, போன் பண்ணாங்க, சார் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தன்னையே யாருன்னு தெரியாதவர் போல இருக்கிறாரு, நான் யார் தெரியுமான்னு கேக்குறாரு, தயவு செய்து வந்து அவரை ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு வீல் சேரோட ஒரு 2 பேர் வந்தாங்க. அவரை கட்டாயப்படுத்தி அதுல உட்கார வச்சு என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க யோசிச்சது இவர் யார், அவங்க சொன்ன விதம் வேற என்பதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, மனநிலை என்னன்னா, நான் யார் தெரியுமா அப்படிங்கறத உலகம் தெரிஞ்சுக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்க நான் யார் அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய மனநிலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு அவருடைய பாதத்தின் கீழ் தன்னை அர்ப்பணித்த நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா என்ற மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். உலகத்தாரின் மனநிலை என்ன, நான் யார் தெரியுமா என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அடியவர்களாகிய உங்களுடைய என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா என்பதை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மரண பரியந்தமும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். வேத வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய சுபாவங்கள்ல நிறைய மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வேத வசனம் ஒரு புதையலை போல, பொக்கிஷத்தை போல, ஒரு கண்டெடுக்கப்பட்ட வைரத்தை போல, வைரத்துல ஒவ்வொரு பட்டைகள் இருக்கும், எந்த டைரக்ஷன்ல அதை திருப்பினாலும் அது அதனுடைய விதம், அதுல உள்ள இருந்து வருகிற அந்த வெளிச்சம், அந்த கிளார், அந்த ஒரு ஷைனிங் வந்து வெவ்வேறு விதமா இருக்கும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை நெருங்குவதற்காக அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில
இன்னொரு விதத்துல இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர, ஆண்டவரை நான் இன்னும் பிரியப்படுத்தும்படி நான் வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அது என்ன? அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் இன்னொரு பரிமாணம் என்று சொல்வது இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு பக்கத்துல நம்ம பார்க்கலாம். அது என்ன என்று சொன்னால், மறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவிக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். மறைந்து வாழுகிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேத வசனம் இதுல சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல உணர்த்துகிற காரியம், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மறைந்து வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒருவேளை வேதாகமம், முழு வேதாகமும் அப்படி சொல்லுகிறதா? வேதாகமத்துல இப்படிப்பட்ட ஒரு சத்தியங்கள் உண்டா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை எதிர்பார்க்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக உண்டு. அதற்கு உதாரணமாக ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஏசாயா ஆண்டவரை உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராக காண்கிறார். அப்பொழுது நம்ம அந்த வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதுல அழகான ஒரு தரிசனத்தை ஏசாயா பார்க்கிறார். பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவாதி தேவன் வீற்றிருக்கிறார். அவருக்கு 2 பக்கத்திலையும் என்ன இருக்கு? சேராபின்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? ஆண்டவரை துதிப்பதற்காக பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சேராபின்களுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. 6 செட்டைகள் இருந்தன என்று வேதம் சொல்கிறது. 6 செட்டைகள் இருக்கின்றன. செட்டைகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், உடனடியாக குட்டி பிள்ளை முதற்கொண்டு சொல்வோம், செட்டை எதற்கு? பறப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த பரலோக வாசிகளுக்கு எதற்காக இந்த 6 செட்டைகளை பயன்படுத்துகிறார்கள் என்றால், 2 செட்டைகளால் தங்களுடைய முகத்தை மறைத்து, 2 செட்டைகளால் தங்களுடைய கால்களை மறைத்து, 2 செட்டைகளால் பறக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். 6 செட்டைகளை தேவன் கொடுத்தார், 6ம் பறப்பதற்காகத்தான். ஆனால் பெரிய தேவனை மகிமை உள்ளவராக, பெரிய பரிசுத்தம் உள்ளவராக, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர்களாக சேராபீன்கள் அவர்களை காணும்போது, தேவனை காணும்போது அவங்க செய்கிற காரியம் 2 செட்டைகளால், ஐயோ எங்களுடைய பிரகாசிக்கிற முகம் அவருடைய முகத்திற்கு முன்பதாக காட்டுவதற்கு தகுதியுடையது அல்ல என்று சொல்லி 2 செட்டைகளால் தங்களுடைய முகத்தை மறைக்கிறார்கள். எங்களுடைய கால்கள் சுறுசுறுப்பான கால்கள் தான், எப்பொழுதும் அவருடைய காரியங்களுக்காக ஓடுகிற கால்கள் தான், அந்த கால்களையும் நாங்கள் மறைக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக தங்களை யோசித்து பார்த்தபோது 2 செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி 2 செட்டைகளால் பறக்கிறார்கள். அதாவது கிரியை எதற்காக அந்த சிறகு படைக்கப்பட்டதோ, கிரியை செய்வதற்கு படைக்கப்பட்டதை காட்டிலும், வெளிப்படையான கிரியைக்கு பயன்படுத்தப்பட்டதை காட்டிலும் தங்களை மறைக்க 2 மடங்கு செட்டைகளை அந்த சேராபின்கள் பயன்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய காரியமும் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியமாய் இருக்கலாம், நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியமாய் இருக்கலாம். எல்லாவற்றிலும் நம்முடைய பிரகாசிக்கிற முகங்கள், ஐயோ உங்க முகத்தை பார்த்தா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், இவங்க சொன்னாங்கன்னா இது சரியா இருக்கும், இவங்க வந்தாங்கன்னா இந்த காரியமே எல்லாம் நல்லா இருக்கும், கலகலப்பா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியங்கள்ல தேவனை விட நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை சுற்றில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய பிரகாசிக்கிற முகத்தை நாம் மறைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக சுறுசுறுப்பாக ஓடுகிற கால்கள், இந்த பிரதர்கிட்ட இந்த சிஸ்டர்கிட்ட என்ன காரியம் சொன்னாலும், ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியம் எதனால இவங்ககிட்ட நம்பி சொல்லலாம், சுறுசுறுப்பானவங்க எதனால இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி
நனைக்கிற நம்முடைய சுறுசுறுப்பான கால்களை ஆண்டவருக்கு முன்பதாக மறைத்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய பிரகாசிக்கிற முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பான நம்முடைய கால்களையும் மறைத்து கொண்டு, ஆண்டவரே நீர் மாத்திரம் பெருகணும்ப்பா, உங்க மகிமை மாத்திரம் இதுல மகிமைப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவருக்காக நாம் எதை செய்தாலும் அது ஆண்டவருடைய ஊழியம். அந்த ஆண்டவருடைய ஊழியத்திலே மனிதன் மறைக்கப்பட வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மனிதன் எப்பொழுதும் மறைந்திருக்கிறவனாக காணப்பட வேண்டும். எந்த காரியமாய் இருந்தாலும் அதில் தேவன் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்திலே மனிதன் தன்னை மறைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படும் போது நிச்சயமாக அந்த ஊழியம் சிறக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்படி தங்களை மறைத்திருந்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வான தூதர்கள் அவர்களை பாடின போது அவர்கள் இருந்த அந்த அழகாக போடப்பட்டிருக்கிறது, அந்த நிலைக்கால்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நம்ம எப்பொழுதெல்லாம் நம்மை மறைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய ஊழியத்தை நாம் செய்கிறோமோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும். அதனுடைய சத்தத்தினால் வாசல் நிலைகள் அசைக்கப்படும். அவருடைய வல்லமையை அந்த சபை காணும் என்பதுல சந்தேகம் இல்லவே இல்லை. ஆலயத்தை மகிமையினால் நிரப்புகிற ஆண்டவர் வாசல் நிலைகளை அசைக்கிற அவருடைய வல்லமை வெளிப்படும் என்பதில சந்தேகமே இல்லை. இப்பொழுதும் அந்த வசனத்திலிருந்து நம்ம இன்னும் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பரலோக வாசிகளே தங்களை மறைத்து கொள்ளக்கூடிய நிலையில இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பெருமையின் விஷமேறிய நம்ம எவ்வளோ நம்மளை மறைத்து கொள்ளணும்ல. சின்ன காரியத்துல கூட ஈஸியா நம்ம வாழ்க்கையில பெருமை வந்துருது. எப்போது ஒரு சின்ன காரியத்தை நம்ம செஞ்சு பார்த்தா கூட செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த காரியம் ரீவைண்ட் பண்ணி நம்ம அதை போட்டு மற்றவர்கள் புகழ்ந்த வார்த்தை, நீங்க தான் இதை நல்லா செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம சமையல் செய்யும் போது, என்ன வேலை செஞ்சா டிரைவிங் பண்ணும்போது அந்த காரியத்தை ரீவைண்ட் பண்றோம். ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்து சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகவாசிகளே தங்களை மறைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், பெருமையின் விஷமேறிய நாம் இன்னும் நம்மை மறைத்து வாழ வேண்டும். பரலோக சட்டமே மறைந்து வாழுகிற சட்டமாய் இருக்கும் என்றால், இந்த பாவம் மிகுந்த உலகத்தில சாபம் மிகுந்த இந்த உலகத்துல வாழுகிற நாம் இன்னும் நம்மை மறைத்து வாழ ஆண்டவருடைய சமூகத்தை நாடணும். அட்வைஸ் இதுக்கெல்லாம் போதவே போதாது. தேவ சமூகம் மாத்திரம்தான் நம்மை மறைத்து வாழக்கூடிய இடமாய் இருக்கும். வெளிப்படையாக நம்ம ஊழியத்தை செய்வதற்கு எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அதற்கு 2 மடங்கு, எப்படி 2 மடங்கு செட்டுகளினால தூதர்கள் தங்களை மறைத்தார்களோ அப்படி 2 மடங்கு கிருபை நம்மை மறைத்து வாழ்வதற்கு தேவையாயிருக்கிறது. ஊழியம் செய்வதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோமோ அதை விட 2 மடங்கு ஜெபம் எதற்கு தேவையாயிருக்குது? ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலம் நீர் மகிமைப்பட வேண்டும் அப்பா, நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் அல்ல ஆண்டவரே, என்னை மறைத்து வாழுகிற, என்னை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு என்னை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிப்பதற்கு அதிகப்படியான நேரமும் கிருபையும் தேவை என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நாளிலும் இப்படி மறைந்து வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதர், அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரண காரியம்தான். அதிலும் அவர்களுக்கு இருந்த மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதற்கு அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதின ஆண்டவருடைய சீஷன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த 9ஆம் வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, மத்தேயு எப்படி ஆண்டவர் அழைத்த போது அவருடைய சீஷனாக அவரை பின்தொடர சென்றார், அப்போது என்ன நடந்தது என்பதை மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இதுல என்ன வசனம் இருக்கு, என்ன காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்கள் என்றால் யார்? டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க. அன்றைக்கு அவர்களை யூதர்களை ஆட்சி செய்து ரோமர்கள் வந்து சிலரை வரி வசூலிக்கும்படி நியமித்திருந்தார்கள். அவர்களுக்கு தான் ஆயக்காரர்கள் என்று பெயர்.
அவர்கள் யூதர்களிடத்துல ஆட்சி செய்கிற ரோமர்களுக்காக வரிகளை வசூல் செய்வார்கள். வரி வசூல் செய்யும் போது அது கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறது, அந்த ரோமருடைய சட்டத்திற்கும் மேலாக தங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி அதிகமாக வரி வசூலித்ததுனால எப்பயுமே ஆயக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலைகள் தான் யூதருக்குள்ள இருந்தது. மத்தேயு ஒரு ஆயக்காரர். நம்ம சகைவை குறிச்சு வாசிக்கிறோம். சகைவை கண்டாலே மனுஷர்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாதிரி துச்சமா அருவருப்பா நினைச்சது போலதான் அந்த ஆயக்காரர்களுடைய நிலை இருந்துச்சு. இந்த ஆயக்காரர் தான் இந்த மத்தேயு. அவரை ஆண்டவர் அழைக்கிறார். மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிறார், நீ என்னை பின் சென்று வா அப்படின்னு அழைக்கிறார். உடனே அவர் பின் சென்றார். அப்போது அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குது, 10ஆம் வசனம், போஜன பந்தி இருக்கையில், வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதாவது என்னன்னா, மத்தேயுவை ஆண்டவர் அழைத்தவுடன் மத்தேயு என்ன செய்கிறார், வீட்டுல ஒரு விருந்து செய்யறார். அதுல ஆயக்காரர்கள் பாவிகள் எல்லாரையும் அழைத்து ஒரு விருந்து செய்து ஆண்டவரை அதற்கு பின்பற்றுகிறார். இதுதான் இந்த நம்ம வாசித்த வசனத்திற்குரிய காரியம். இந்த காரியத்தை லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல எப்படி எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா எழுதுற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 5:27 இதே சம்பவத்தை லூக்கா எழுதுகிறார். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவரை நான் எப்படி ஊழியத்துக்கு அழைச்சவனே வந்தேன்னு சொல்றதுல ரொம்ப சிம்பிளா எழுதிட்டாரு. ஆண்டவர் என்ன அழைச்சாரு, ஒரு விருந்து, வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில். விருந்து என்ற வார்த்தை மத்தேயு குறிப்பிடல. வீட்டில் என் வீட்டுல அப்படிங்கறத கூட அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லல. வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியத்தை முடிச்சிட்டார். ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு எதையெல்லாம் விட்டு வந்தார், அவர் செய்த காரியம் என்ன என்பதை லூக்காவின் மூலம் அவர் அழகாக எழுதி வைத்து விட்டார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, லேவி அப்படின்னு கூப்பிடுறது லூக்கா இதுல லேவி என்று எழுதுகிறார். அது மத்தேயுவை குறிக்கிற மத்தேயுனுடைய இன்னொரு பெயர். எல்லாவற்றையும் விட்டு என்று இதுல எழுதப்பட்டு இருக்கிறது. மத்தேயுவை ஆண்டவர் அழைச்ச உடனே வந்துட்டாருல்ல, அவர் எல்லாவற்றையும் விட்டுதான் வந்தாரு. ஆனா தன்னுடைய நிருபத்துல அதை தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்துல அதை எழுதுறார். இவர் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எப்ப எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுந்த பின்புதான் இந்த மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதுறார். எழுதும்போது நான் யோசித்து பார்த்தேன், எழுதிக்கிட்டே இருந்திருப்பார். இறகுல தோய்த்து மயில முக்கி இறகுல வச்சு எழுதிக்கிட்டே இருந்திருப்பார். எழுதிட்டு இருக்கும்போது தான் எப்படி ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்படியே அவர் ஒரு நிமிஷம் சிந்திச்சு அப்படியே வச்சிருப்பார். உண்மையாகவே ஆயக்காரன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொத்து சுகங்கள் இருந்திருக்கும். அதான் சகையை செய்யறாரு. ஆஸ்திகள் இல்ல, பாதியே விற்கிறேன், ஆழத்தனையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆயக்காரர்கள் மிகுந்த சொத்துள்ளவர்களா இருந்திருப்பாங்க. ஆகவே தான் நான் லூக்கா எழுதும் போது எல்லாவற்றையும் விட்டு அப்படின்னு சொல்ற. அப்ப நிறைய காரியம் அவருக்கு இருந்திருக்குது. அப்போ மத்தேயு எழுதும் போது நினைச்சிருப்பாரு, நான் பண்ணின பெரிய விருந்தை எழுதலாமா? இல்லவே இல்ல. யோசித்து பார்த்திருப்பார். 3.5 வருட காலங்களாக இயேசுவோடு கூட இருந்ததுனால அவர் செய்த தியாகத்தை அறிந்திருக்கிறார். அவர் பெரிய தேவனுடைய குமாரனா இருந்தும் தன்னை எவ்வளவாக தாழ்த்தினார். தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்து அலைந்ததை, அவர் இரவும் பகலும் மலைகளிலும் போய் வனாந்திரத்திலே போய் ஜெபித்தத, அவர் என்ன செய்திருக்கிற எல்லா தியாகத்தையும் மத்தேயு கிட்டவே இருந்து எல்லாவற்றையும் அறிந்ததுனால தன்னை குறிச்சு எழுதும் போது எல்லாவற்றையும் விட்டு என்ற வார்த்தையை எழுதுவதற்கு அவருக்கு துணிவில்லை. நான் ஒரு பெரிய விருந்து பண்ணினேன் என்று சொல்வதற்கு கூட நான் அருகதை அற்றவன் என்றால், அவரோடு செய்த தியாகத்திற்கு முன்பதாக என்னுடைய தியாகம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து மத்தேயு வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் என்று சொல்லி எழுதி சிம்பிளா முடித்துட்டார். ஆனா லூக்கா மூலமா ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்திட்டார். ஒருவேளை மத்தேயு யோசித்திருக்கலாம், பேதுரு கூட கம்பேர் பண்ணி பார்த்திருக்கலாம். பேதுரு வலையதான் விட்டுட்டு வந்தாரு இயேசு கூப்பிட்ட உடனே. யோவான் யாக்கோபு அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்திருக்கலாம். அவங்க போட்டை தான் விட்டுட்டு வந்தாங்க. ஆனா நான் விட்டுட்டு வந்தது ஒரு பெரிய சம்பாத்தியம் தரக்கூடிய தொழிலை விட்டு வந்தேன், என்னுடைய பெரிய வீடு சொத்து சுகங்களை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி
மற்றவர்களோடு தன்னோடு இருந்த அந்த 12 பேரோடு கம்பேர் பண்ணியிருந்தா இவர் விட்டு வந்தது பெரிய காரியமாக அவருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனா அவர் கம்பேர் பண்ணது சுற்றி இருக்கிறவர்களோட அல்ல, வானத்தையும் பூமியை படைத்த தேவனோடு தன்னுடைய காரியத்தை கம்பேர் பண்ணி பார்த்தாரு. நான் ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த தியாகம், நீர் பரலோக மகிமையே விட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது நான் விட்டு கொடுத்த காரியம், உம்முடைய பணிக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக, உமக்காக நான் விட்ட காரியம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை மத்தேயு அறிந்திருக்கிறார். தன்னை குறித்து எழுத கொஞ்சம் கூட விருப்பப்படாத ஒரு மத்தேயுவை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காரியத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மகளே, மகனே, எனக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக நீ விட்டு வந்த காரியங்களை நான் பெரியதாகத்தான் நினைக்கிறேன். ஆண்டவர் எப்பயுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற காரியத்தை அவரு ரொம்ப ஆசையோடு பார்ப்பாரு. நம்ம செய்யற சின்ன காரியமா இருக்கலாம். செருபாபேல குறிச்சு போடப்பட்டிருக்கும். செருபாபேல் ஒரு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த தூக்கு நூலை கையில பிடிச்சிருந்தாரா, அந்த நூலை பாக்குற செருபாபேல பாக்குற கர்த்தருடைய கண்கள் சந்தோஷப்பட்டதுன்னு பாப்பாரு. செருபாபேல் கையில நூல் வச்சிருக்கத ஆண்டவர் சந்தோஷமா பாப்பாரு. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன தியாகங்கள், சின்ன சின்ன காரியங்களே ஆண்டவர் சந்தோஷமா தான் பாப்பாரு. ஆனா நம்ம விட்டு வந்த காரியங்கள் பெருசு என்று நினைக்கக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. எப்போ தெரியுமா அது பெருசா நமக்கு தெரியும்? நம்ம கூட இருக்கிறவங்களோட அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது நிச்சயமாக பெரிதாக தெரியும். அவர்கள் விட்டு வந்ததை காட்டிலும் நான் விட்டு வந்தது பெரிது என்பதுதான் தெரியும். சுற்றி இருக்கிறவர்களே அல்ல, நம்முடைய கண்கள் ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய பரலோகத்தை நோக்கும் போது, அவரோடு கூட நம்முடைய சுபாவத்தை ஒப்பிடும் போது, ஐயோ நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே என்று தரைமட்டமாக தாழ்த்த நமக்கு இது ஏதுவாகும். ஆகவே சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து நம்ம நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டாம். சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து அவர்களோட நான் பரவாயில்லன்னு சொல்லி நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டாம். நம்முடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்கட்டும். மத்தேயு தன்னுடைய குணத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் இன்னும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 12 சீஷர்களை குறிச்சு அட்டவணையை எழுதுவார். எல்லாரும் பேரையும் எழுதுவாரு. நம்ம கூர்ந்து கவனிச்சா அதுல ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஆயக்காரனாகி மத்தேயுன்னு தன்னை குறிச்சு எழுதுவார். அவர் மத்தேயுன்னு சொல்லி சும்மா காமா போட்டு எல்லாரும் பேர் கூட மத்தேயுன்னு எழுதியிருக்கிறான்ல. ஆனா பாவியா இருந்த பாவிகளோடும் விபச்சாரக்காரரோடும் அடையாளப்படுத்தப்பட்ட ஆயக்காரனாகிய நானும் ஆண்டவருக்கு சீஷனானேன் என்பதை குறிக்கும் வண்ணமாக ஆயக்காரனாகிய மத்தேயு என்று எழுதியிருப்பார். ஆண்டவரோடு சீஷனா இருந்தவர்தான். ஆண்டவரோடு எல்லா காரியங்களையும் பார்த்து அவரோடு உண்டு உறங்கினவர் எழுதும்போது கடைசியிலையும் தன்னுடைய நிலையை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார், ஆயக்காரனாகிய மத்தேயு என்று. நம்முடைய சுபாவமும் இப்படி இருக்கட்டும். ஆண்டவருக்கு முன்பதாக மறைந்து ஜீவிக்கிற வாழ்க்கை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, நீங்க வலது கையில செய்யறது இடது கைக்கு தெரிய வேண்டாம். நீங்க என்ன தான தர்மமோ, நீங்க செய்கிற காரியம் மற்றவருக்கு தெரிய வேண்டும் என்று செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதல் காரியம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். மத்தேயுவிடத்திலிருந்து தன்னை குறித்து பிரஸ்தாபப்படுத்த விரும்பாத ஒரு மத்தேயு, அந்த சுபாவம் நம்மிடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும் என்பதுல சந்தேகம் இல்லவே இல்லை. அடுத்து ஒரு வேதாகம நபரை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க யார் அப்படின்னு சொன்னா மரியாள் ஆண்டவரை 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாய். ஆனா எந்த இடத்துலயும் ஆண்டவருக்கு தாய் அப்படிங்கிற ஒரு பிரிவிலேஜ அவங்க யூஸ் பண்ணதா தெரியவே தெரியாது. ஒருவேளை யோசித்து பாருங்க, ஆண்டவரோடு 3.5 ஆண்டு காலம் இருந்த மத்தேயு ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதிவிட்டார், மார்க் எழுதிவிட்டார், லூக்கா எழுதிவிட்டார், யோவான் எழுதிவிட்டாங்க. 30 வருஷம் அவரோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்துவின் தாய் ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கலாமா? இல்லையா? எழுதியிருக்கலாம். ஆனா தேவ திட்டம் என்ன? ஆண்டவருடைய குமாரன், கிறிஸ்துவனுடைய குமாரனுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமா இல்லை. பிதாவாகிய தேவன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 1 to 30 வருஷத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத அக்குவேற ஆணை வர எழுதி வைக்கவே இல்லை. அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆலயத்துல போதகர்களோடு அவர் பேசி இருக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நேர வனாந்தரத்துல இருக்கிற காரியம், ஞானஸ்நானம் எடுக்கிற காரியம் தான் அதுல போடப்பட்டிருக்கு. 30 ஆண்டு காலத்தை அவர் வெளியே ஆண்டவர் பிரசித்தப்படுத்தணும்னு ஆண்டவர் சித்தம் வைக்கல. அதற்கு ரகசியத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தேடி இருப்பார். அது அந்த மரியாளாக ஆண்டவருடைய கண்கள்ல தென்பட்டது. நான் யோசித்து பார்த்தேன், நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் செல்லனே யோசிச்சு பார்ப்பேன். மரியாள் மட்டும் ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதிட்டாங்கன்னா 30 வயசு வரைக்கும் ஜீசஸ் எப்படி இருந்தாங்கன்னு சண்டே ஸ்கூல் எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அவன் ஏதாவது சேட்டை பண்ணானா, டேய் ஏசப்பாவை பாருடா, எவ்வளவு நல்லவரா இருந்தார் பாருடா, 10 வயசுல எப்படி இருந்தார், 12 வயசுல எப்படி இருந்தார் பாத்தியா, அவரு பக்கத்துல அண்ணன்மாரு ஃபேமிலில ஏதாவது அண்ணன் தம்பி சண்டை வந்துச்சுன்னா சொல்லிருக்கலாம், ஏய் ஜீசஸ் அவங்க அவங்க அண்ணன் தம்பி கூட எவ்வளவு அன்பா இருந்தார் பாரு, அன்னைக்கு இட்லி செஞ்சு கொடுத்தாங்களாம், அம்மா செய்ய நேரம் ஆயிட்டு தம்பிக்கு பசியா இருக்கணும்னு நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துரு, எவ்வளவு விட்டு கொடுத்தாரு பாரு, இந்த ரோட்ல விழுந்து கிடக்குற பிள்ளைய உடனே தூக்கி விட்டார் பாரு. இப்படி நிறைய காரியம் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியமும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சித்தம் வைக்கல. மரியாள் அந்த தேவ திட்டத்திற்கு உறுதுணையாக நின்றார். அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மரியாளை குறிச்சு போடப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 1, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல மேல் வீட்டறையிலே கூடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட போகிற அந்த நாள்ல 1:14 ஆக்ட்ஸ் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதுல என்ன போடப்பட்டிருக்கு, அவரோட சீஷர்களுடைய 11 சீஷர்கள், யூதாஸ் காரியத்தினுடைய பெயர் இல்ல, அவருடைய சீஷரோடு கூட தரித்திருக்கிறாங்க. 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அதுல ஆளோடு ஆளாக மரியாள் உட்கார்ந்து இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் தாய் அப்படிங்கிற எந்த பிரிவிலேஜையும் மரியாள் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல 120 பேரோடு கூட 120 பேர்ல 120 பேராக மரியாள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளில ஆண்டவர் இந்த மரியாளின் மூலமாக நமக்கு சொல்லுகிற காரியம், எல்லாம் நான் செய்கிற காரியம், நான் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனுடைய சித்தத்துல கிறிஸ்துவனுடைய பணியில நான் என்னுடைய காரியத்தை என்னெல்லாம் செஞ்சேன், இயேசு கிறிஸ்துவானவர் வளருவதற்கு, அவரை இந்த உலகத்துல கொண்டு வருவதற்கு, அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நான் எந்த காரியத்துல எல்லாம் உறுதுணையா இருந்தேன்னு சொல்லி மரியாள் தன்னை முன்னிலைப்படுத்தல. அவ எந்த பிரிவிலேஜையும் அவங்க யூஸ் பண்ணல. உலகம்தான் அவர்களை கடவுளாக மாற்றி தெரியாமல் தொழுது கொள்கிறதே தவிர அவங்க எந்த இடத்துலயும் எதையுமே சொல்லவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் 2வது காரியம் நம்ம இடத்துல சொல்கிறார், நீங்க தேவ திட்டத்திற்காக, அவருடைய பணிக்காக தோள் கொடுக்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்வதிலே நீங்களும் பங்குள்ளவர்களாக, மாளிகையாக கட்டப்படுகிற அவருடைய ராஜ்யத்திலே ஒரு செங்கலாக, சிமெண்டாக, மண்ணாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறேன், நான் அதுல பங்கு இருக்கு, எனக்கு பங்கு இருக்கு, நான் யார் தெரியுமா, அவரோட சித்தத்துல நான் எவ்வளவு பெரிய பங்குல இருக்குன்னு தெரியுமா என்று சொல்வதற்காக அல்ல. மரியாளை போல 120 பேரோடு இருக்கும்போது ஆளோடு ஆளாக அமர்ந்திருந்தாள். அதே போன்ற சிந்தை நம்மோடு இருக்கட்டும். முழு சபையோடு, ஆண்டவருடைய மனவாட்டி சபையோடு இருக்கும்போது நான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், என்னுடைய காரியங்கள் அதுல சொல்லப்பட வேண்டும், நான் என்னால செய்தது என்று எழுதி வைக்க வேண்டும், கல்வெட்டுல என்னுடைய பெயர் இருக்க வேண்டும். கிராமங்கள்ல ஆலயங்கள்ல போனோம்னா போட்டிருக்கோம், 100 ரூபாய் கொடுத்தவங்கல இருந்து 1000 ரூபாய் போட்டவங்க வரைக்கும் ஒரு லிஸ்ட் 2 பக்கத்துலயும் ஒரு கரும்பலகையில வைத்திருக்கோம். இப்படி கரும்பலகையில போடுவாங்கன்னு சொல்லி கொடுக்கிறவங்க சிலரா இருக்கலாம், அநேக தியாகத்தோடு கொடுக்கிறவர்கள் உண்டு. ஆனாலும் மறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, என் வலதுகை செய்வது என் இடதுகைக்கு தெரிய வேண்டாம், நான் அந்தரங்கத்துல செய்கிற காரியம் வெளியரங்கமாய் தெரிய வேண்டாம் என்ற ஒரு கிறிஸ்தவ சுபாவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அது தேவை. முதிர்ச்சியடைந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காரியம் உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். முழு வேதாகமத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பெயர் அறியப்படாதவங்க இந்த வேதாகமத்துல இருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து சின்ன பையனுடைய பெயர் தெரியாது. நாகமான் வீட்டுல இருந்த சின்ன பிள்ளையோட பெயர் இந்த வேதாகமத்துல போடப்படல. தனக்கு இருந்த ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கை போட்டுவிட்ட அந்த ஏழை விதவையினுடைய பெயர் வேதாகமத்துல இல்ல. எலிசா தீர்க்கதரிசிக்காக மேல் வீட்டறையை ஆயத்தப்படுத்தி அவருக்குரிய சகல சலக்கரணையோடும் அவரை விசாரித்த சூனேம் ஊர்ல இருந்த அந்த கணம்பொழிந்திய ஸ்திரீனுடைய சூனேமியளுடைய அவளுடைய பெயர் அதுல போடப்படவில்லை. சூனேம் என்பது அவளுடைய ஊர், அவளுடைய பெயர் அதுல போடப்படல. நிறைய பேருடைய பெயர்கள் அதுல போடப்படல. பெயர் அறியப்படாதவர்கள் இந்த வேதாகமத்துல பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. நான் யாரோட பெயர்லாம் போடப்படலன்னு எழுதும் போது அவங்களை குறிச்சு தனிப்பட்ட விதத்துல யோசித்து பார்த்தேன். ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். 5 அப்பம் கொடுத்த தம்பி தனக்குன்னு ஒரு அப்பத்தை வைக்கல, முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டான். நாகமான் வீட்டுல இருந்த சின்ன பிள்ளை சுயநலமா செயல்படல, தன்னை முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா. ஏழை விதவை தனக்காக ஒரு காசு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கல, ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டா. சூனேம் ஊர்ல இருந்து அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ என்ன நினைச்சா, கேட்கிறாரோ அவளுக்கு ஏதாவது, நம்மளை இவ்வளவு கவனமா கவனிக்கிறாளே, அன்போடு உபசரிக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேயாசிட்டு விட்டு கேட்ட உடனே சூனேம் ஊர்ல இருக்கிற அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ சொல்லுவாங்க, உமது அடியால் சுகமாய் தங்கியிருக்கிறேன். தன்னுடைய குழந்தை இல்ல அப்படிங்கிற காரியத்தை கூட சொல்லி தன்னுடைய தேவையை சொல்லி அதை
தேவ மனிதனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிற விருப்பம் கூட, தன்னுடைய தேவையை கூட சொல்ல விரும்பாத ஒரு ஸ்திரீ. எல்லாருடைய பெயரை பார்த்தோம்னா ஒருவேளை யோசித்தேன், முழுமையா இவங்களை தங்களை கொடுத்ததுனாலதோ இவங்களுடைய பெயரெல்லாம் வரணும்னு அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் பெயர் எழுதப்படாத பரிசுத்தவான்களா இவங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். உண்மையாகவே முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை யாருடைய உள்ளத்துல எல்லாம் இருக்குதோ அந்த வாழ்க்கை பெயர் பிரஸ்தாபத்தை விரும்பவே விரும்பாது. ஆண்டவரே, உங்களுக்கு எது பிரியமோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தேவனுடைய மனிதன் ஆண்டவரிடத்துல அனுதினமும் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, உங்களுக்கு எது பிரியமோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறவனுடைய வாழ்க்கையில பெயர் பிரஸ்தாபத்தை விரும்ப மாட்டான். தன்னை மறைத்து வாழுகிற வாழ்க்கையை அவன் விரும்புவான். என் பெயர் குறிக்கப்பட வேண்டும், என் பெயர் வாசிக்கப்பட வேண்டும், என்னுடைய பெயர் அந்த வாழ்த்துறையில, அந்த நன்றியுரையில என்னுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லையே என்ற வருத்தம் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதனுக்கு இருக்கவே இருக்காது என்பது நிச்சயமான உண்மையா இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் எவ்வளவு பெரிய சங்கீதம், எழுதினவர் யார் என்று தெரியவில்லை. இன்றைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களால் இன்றைய நாளில வாசிக்கப்படுகிற 91ஆம் சங்கீதம் யார் எழுதினார்கள் என்று இதுல இல்ல. நிறைய தேவன் நிறைய காரியத்தை ஆண்டவரே மறைத்து விட வேண்டும் என்று தீர்மானித்தார் இருக்கிறார். மறைவானவை தேவனுக்கு உரியவை, அத தேவனுக்குரியவர்களா ஆண்டவரே நானும் மறைந்து வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தனா அது தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லவே இல்லை. இந்த மறைந்து வாழுகிற கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு நேர் ஆப்போசிட் ஆனது எது அப்படின்னு சொன்னா, என் பெயர் வரணும், என்னுடைய பெயர் நிலைநிறுத்தப்பட வேண்டும், நான் மரித்தாலும் என்னுடைய பெயர் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், என் சந்ததி என்னை புகழ வேண்டும், நான் மரித்தாலும் நான் ஆலயத்திற்கு கொடுத்த காணிக்கை இன்னும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எத்தனையோ தலைமுறைகள் வந்தாலும் என்னுடைய பெயர் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இருக்கிற சிந்தை இந்த மறைந்திருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அப்படியே நேர் எதிர்மறையானது. அதற்கு நிறைய உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. காயின் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமா தள்ளுனதுக்கு அப்புறம், ஆண்டவர் சமூகத்தை விட்டு தூரம் ஓடி போன பிறகு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அது இருக்கிறது. காயின் தன்னுடைய மனைவியை நேசித்தான், ஒரு குழந்தையை ஒரு பிள்ளையை பெற்றான், அவனுக்கு ஏனோக்கு என்று பெயரிட்டு தன்னுடைய பிள்ளையினுடைய பெயரை அந்த பட்டணத்துக்கு வச்சான் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் போடப்பட்டு இருக்கிறது. தான் கட்டினதற்கு தன்னுடைய பெயர் மறக்கப்பட்டிருக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுடைய பெயரை அவன் வைக்கிறான். இதை நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதன் பின்மாற்றத்துல இருக்கிறானோ, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு துரத்தி விடப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனோன்னு சொன்னா நம்ம நமக்குரியதை சிந்திக்க ஆரம்பித்து விடும். நான் நம்முடையது, என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று சிந்திக்கக்கூடிய மனநிலை நிச்சயமாக வந்துவிடும். எப்பொழுதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வருதோ, என் பெயர் வரலையே, என் பெயர் இதுல இல்லையே, என் பெயரை சொல்லி தேங்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லி இருக்கிற மனநிலை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த சிந்தனை நமக்கு வந்துச்சுன்னா உடனே யோசிக்கணும், இது காயினின் ஆவி, இது பின்மாற்றத்தின் ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதே போல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பாபேல் என்கிற கோபுரத்தை ஜனங்கள் கிட்டுறாங்க, நமக்கு பேரு உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுல போடப்பட்டிருக்குது. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். மக்கள் நினைக்கிறாங்க, ஒரு பெரிய கோபுரத்தை நம்ம கட்டிடுவோம், வானத்தை வானத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை நம்ம கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாபேல் அப்படிங்கிற ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. நமக்கு பேருண்டாகப்படணும். அடுத்த வருஷத்துல போட்டிருக்குது, ஆண்டவர் மனுஷர் கட்டுகிற அந்த கட்டிடத்தை பாக்குறதுக்கு கர்த்தர் இறங்கினார் என்று போடப்படுது. மனுஷர் நினைச்சுட்டா நம்ம வானத்தை தொடுற அளவுக்கு பெரிய கட்டிடத்தை கட்டிட்டோம். அவன் நினைச்ச ஆண்டவர், வானத்துல இருக்கிற ஆண்டவர், எப்பா நீ கட்டுற கட்டுற என் கண்ணுக்கே தெரியலையா, அந்த குடிசை எங்கப்பா இருக்கு, நான் இரு வெயிட் பண்ணு, நான் அதை இறங்கி வந்து பாக்குறேன்னு பார்க்க வர்றாரு. மனிதனுடைய பார்வைக்கு அது வானலாவிய கோபுரமா தெரியுது, ஆண்டவருடைய பார்வைக்கு இறங்கி வந்து பார்க்கக்கூடிய ஒண்ணுமே இல்லாத காரியமாக தெரிகிறது. பாபேலின் ஆவி
பெயர் பிரஸ்தாபத்தை விரும்புகிற பாபேலின் ஆவி. அதே போல இன்னொரு பாபிலோனின் ஆவி இருக்குது. அது தானியேல்ல நம்ம வாசிக்கிறோம். தானியேல், திருப்பி வைத்துக் கொள்வோம் வேதாகமத்தை, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். நெபுகாத் நேச்சார் பாபிலோனின் மேல அவர் கட்டின அந்த அரண்மனையில மேல உலாவி கொண்டிருக்கும் போது 30வது வசனத்துல சொல்லுகிறார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய் என்ற சத்தம் கேட்டது. பாபிலோனின் ஆவி, காயினின் ஆவி, பாபேலின் ஆவி, பாபிலோனின் ஆவி. அந்த பாபிலோனின் ஆவி அந்த நெபுகாத் நேச்சார் அந்த அரண்மனையில உலாவும் போது, என் வல்லமை, என் மகிமை நான் கட்டின, என் மகிமை என் வல்லமை நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்ற ஒரு பெயர் பிரஸ்தாபத்தை விரும்புகிற நெபுகாத் நேச்சார், அவர் வாயில கூட அவர் அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அந்த வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும்போது, வெளியில உண்டாச்சான்னு தெரியல, வாயில இருக்கிறப்போவே ஒரு சத்தம் உண்டாயிற்று, நீ மனுஷரில் என்று நீக்கப்பட்டு மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் என்று. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையின் பல இதுல நம்ம இன்னும் கற்று தெரிந்தவர்களாக வேண்டும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். மறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அது நமக்கு தேவை. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு முன்னேற்றும். அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். மறைந்திருக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா ஒரு நாள் வரும், அவனவனுக்கு அவர் அளிக்கிற பலன் அவரோடு கூட வருகிற நாள் வரும். அன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கே நான் செய்கிற நல்ல காரியங்களுக்கு, இன்றைக்கே நான் செய்கிற தான தர்மங்களுக்கு, இன்றைக்கே நான் செய்கிற தியாகங்களுக்கு, இன்றைக்கே நான் செய்கிற ஊழியத்துக்கு நான் இப்பொழுதே அதன் நான் பார்க்கணும், இப்பொழுதே அந்த பாராட்ட, அந்த என்கரேஜ்மெண்ட் வார்த்தையை நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பூமியிலேயே அடைந்து தீர்ந்தாயிற்று. ஆண்டவர் வரும்போது நம்மளை பார்க்கும்போது ஏதாவது எனக்கு கொண்டு வந்திருக்காரான்னு பார்க்கும்போது ஒண்ணுமே அவர் கையில இருப்பார். சொல்லுவாரு, எப்பா நீ எல்லாமே செஞ்ச, உண்மைதான், என்னுடைய பணிக்காக நீ அநேக செஞ்ச, ஆனா அதன் பலனை எல்லாம் இந்த பூமியிலே அடைந்து தீர்ந்தாயிற்று என்று சொல்லுவார். ஆனால் பெயர் பிரஸ்தாபத்தை விரும்பாமல் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும், நான் மறைக்கப்பட வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம அவருடைய கிறிஸ்தவ ஜீவியம் இருந்துச்சுன்னா அவருடைய அந்த மகிமையின் நாளில அவரோடு கூட வருகிறது நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலன். நாம் மனிதர்களிடத்துல வாங்க வேண்டுமா, ஆண்டவரிடத்துல வாங்க வேண்டுமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இந்த காயினை போல சிந்தை, பாபேல் கோபுரத்தை கட்டின மக்களோடு போன்ற சிந்தை நம்முடைய இருதயத்துல இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ நான் அப்படி வாழ்ந்து விடவே கூடாது ஏசப்பா. என்னுடைய ஜீவியம் கொலோசையர் 3:3 வாசித்தபடி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். நீர் மகிமைப்படும் போது நானும் அந்த முகத்தின் பிரகாசத்துல வந்து நிக்கணும் ஆண்டவரே. அது வரைக்கும் மறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. மத்தேயுவை போல எந்த பிரிவிலேஜை யூஸ் பண்ணாத மரியாளை போல, அந்த ஏசாயாவுல வாசிக்கிற அந்த தூதர்களை போல எங்களை மறைத்து வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஏர்முகத்தை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நம்மளை தாழ்த்துவோம். இன்னும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த ஜீவியத்துக்கு நேராய் ஆண்டவர் நம்மை கடந்து செல்ல உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு அரை நிமிடம் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவரே? பிறருடைய பார்வைக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன் என்று நான் வாழ்ந்து இருக்கிறதா, அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்ற சிந்தை எனக்கு அதிகமாயிருக்கிறதா? நான் யார் என்று என் உறவுகள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், வேலை பார்க்கிற இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தை எனக்கு இருக்கிறதா? நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் வாழ வேண்டுமே என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ஒருவேளை பாபேலின் சுபாவம், காயினின் சுபாவம், பாபிலோனின் சுபாவம் நமக்கு இருக்கும் என்றால்
நாம் ஆண்டவரிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது இப்பொழுதே அவர் நம்மை மறுரூபமாக்க, இப்போதே நம்மை மனம் திரும்ப செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்கிறத போல எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்க சுபாவத்தை மாற்றுங்கன்னு உங்க சுமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்க சிந்தனையை மாற்றுங்கன்னு உங்களை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வேலைக்காரி கேட்டா, ஆண்டவரே எஜமாட்டி இறக்கப்பட்டு கொடுப்பதை போல எங்க சுபாவத்தை நீ மாற்றும்படி உங்க சுபாவத்தை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி கேட்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை போல மாற, உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற இன்னும் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்காக நாங்கள் கிரியை செய்வதை காட்டிலும் மறைந்து ஜீவிப்பதற்கு இன்னும் அதிக ஜீவ நேரத்தை கூட்ட, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இன்னும் அதிகமாய் நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பாதத்தின் கீழாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்க அடிச்சுவடை பின்பற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவை சுமந்து சென்ற எங்கள் சிலுவை நாதரின் பாத சுவடுகளை பின்பற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யுங்கப்பா. கரைதிரையற்ற மணவாட்டி சபையாக எங்களை உம்முடைய வருகையில காணும்படி எங்களை அது வரைக்கும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் குறைவுகளை மாற்றி உமக்கென்று பூரண ஆண்டவரே மணவாட்டியாய் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.